ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். தொடர்ச்சியா ஆயுத பூஜை விடுமுறை வருதுங்க. ஸோ அதனால திருமலையில எதுவும் க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகுமா, தர்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்றது நிறைய பேர் தர்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிறைய பேர் தர்ஷனுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனம் நார்மலா தாங்க இருக்கு. 8 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் டிடிடியோட அப்டேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நேரடி தரிசனத்துல 6 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். ஓகேங்களா, எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய நேரடி தரிசனத்துல 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆவரேஜா வச்சுக்கலாம். க்ரௌடு ஆவரேஜா இருந்துச்சுன்னா நீங்க இதை விட கம்மியா கூட ஒரு 5 மணி நேரத்துல கூட சாமி பார்த்துட்டு வந்துடலாம். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 69,821 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இங்க கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த டோக்கன்ல தரிசனம் போனீங்கன்னா 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். 300 ரூபா தரிசனம் 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷனுக்கான டைமிங் அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட 7வது நாள். இன்னைக்கு காலையில சூரிய பிரப வாகன சேவையும், நைட்டுக்கு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சந்திரபிரப வாகன சேவையும் இருக்கும். க்ரௌடு ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, நார்மலா தாங்க இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கனோட கரண்ட் அப்டேட் கிடைக்கல. மேபி டிக்கெட் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. கீழ் திருப்பதியில நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இது 2 இடத்துலயும் உங்களுக்கு டோக்கன் இருக்கும். செக் பண்ணி பாருங்க, அவைலபிள் இருந்தா வாங்கிக்கோங்க. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். அலிபிரி நடைபாதையில போறவங்க டிக்கெட் வாங்கணுன்ற கம்பல்சரி இல்லை. அப்படி உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க இந்த 4 கவுண்டர்ல எங்க வேணாலும் நீங்க டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகலாம். ஸ்கேன் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு 1200வது படியில டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ற கவுண்டர் இருக்கு. அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே கண்டினியூவா நடந்து போகலாம். நேத்து கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, மத்தியானம் தான் நாங்க போனோம், ஸ்ரீவாரி மெட்டில் டோக்கன் எங்களுக்கு கிடைச்சது, அதை வாங்கிட்டு போயிட்டு நாங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தர்ஷன் பார்த்துட்டோம், ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு காலையில ஜனவரி மாசத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆக போகுது. காலையில 10 மணிக்கு உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து என்னன்னைக்குலாம் சேவா இருக்கோ அந்த டேட் ஃபுல்லா உங்களுக்கு சேவா ஓபன் ஆகும். இதோட புக்கிங் ஜனவரி மாசத்துக்கு இன்னைக்கு காலையில ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா நீங்க தர்ஷனமும் பார்க்கலாம், சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணிருக்கீங்க, ஒரு தடவை தர்ஷன் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த புக் பண்ண டேட், அந்த தர்ஷன் டேட்ல இருந்து 180 நாள் கழிச்சுதான் திரும்ப புக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து என்டர் பண்ணி பாருங்க. 180 டேஸ் அப்படின்ற எரர் வந்துச்சுன்னா நீங்க புக் பண்ண முடியாது. எரர் வரும், மேக்சிமம் ஒவ்வொரு மந்த்தும் அப்படிதான் வருது. சப்போஸ் வரல அப்படின்னா நீங்க பண்ணிக்க முடியும். எதுக்கும் உங்களோட ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. மத்தியானத்தோட புக்கிங் என்ன அப்படின்னா வர்ச்சுவல் சேவா. இந்த வர்ச்சுவல் சேவாவுக்கு டைம் கேப் அப்படின்றது கிடையாது, நீங்க மாசம் மாசம் கூட பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா பிளஸ் தர்ஷன் டிக்கெட் 300 ரூபா தர்ஷன் கியூல தான் அலோவ் பண்ணுவாங்க. இதோட புக்கிங் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா 300 ரூபா தரிசனம் எப்படியோ அதே மாதிரி தான். இந்த புக்கிங்ல நமக்கு இத்தனை டிக்கெட் தான் அப்படின்றது இல்லை. ஆனா ஒரு தடவை நம்ம அந்த சேவா பண்ணும்போது மேக்சிமம் 2 பேருக்கு பண்ணலாம். திரும்பவும் அதே மொபைல் நம்பர்ல நீங்க இன்னொரு டைம் 2 பேருக்கு பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னும் 2 பேர் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்ல நம்ம ஒரு 14-16 பேர் வரைக்கும் கூட பண்ணியிருப்போம். இப்போ சேவா புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்கலாம். சேவா லைவா பார்க்கணும்னா நீங்க எஸ்விபிசி சேனல்லையோ யூடியூப்லையோ இந்த மாதிரி அவங்களோட யூடியூப் சேனல்லையோ அந்த சேவா டைமுக்கு நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி டைரெக்டா போனீங்கன்னா தர்ஷனுக்கு ஒரு நாள் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 புக்கிங்கும் இன்னைக்கு இருக்கு. யார் யாரெல்லாம் புக் பண்ணலாம், யார் யாரெல்லாம் புக் பண்ண முடியாதுன்ற டீட்டெயிலான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு க்ரௌடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக தாங்க இருக்கு அப்படின்றது தான் அப்டேட். மேபி இன்னைக்கும் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெய்லி நம்ம தர்ஷன் அப்டேட் ஷேர் பண்ணுவோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தர்ஷன் போகிறதுக்கு ஒரு பிளானிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயுத பூஜை அப்படின்றனால ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஆயுத பூஜா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போது போகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.